இந்த நிலையில அந்த கோர்ட்டுடைய தலைமையாக 2 மாநிலங்களில் இருந்த முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். கவர்னருடைய செயல்பாடு தான் அதிகபட்சமாக பல கட்சிகளால் விமர்சிக்கப்படுறதை பார்க்கின்றோம். டாக்டர், யோர் வியூஸ்? முதலில் இருந்தே நான் தெளிவா சொல்றேன், ஒரு தேர்வு எழுதும் போது இந்த எண்ணிக்கை இருந்தாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும்னு சொன்னா, அந்த எண்ணிக்கை என்கிட்ட இல்ல, ஒரு 2-3 மார்க் தான் குறைவா இருக்கு, என்ன பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எப்படி தவறோ அதே மாதிரிதான் இதுவும் தவறு. ஒன்று, ஆளுநர் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை, 2-3 முறை வாய்ப்பு எழுத வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகையா சட்டமன்றமாங்கிறது தானே இப்ப பிரச்சனையே. இல்ல, சட்டமன்றத்திற்கு போறதுக்கு முன்னால கொஞ்சமான உங்களுக்கு வந்து அதோட தகுதி இருக்கணும் அப்படின்றதும் ஆளுநர் மாளிகையோட கோரிக்கை. நாடாளுமன்றத்துக்கு வாஜ்பாய் போனார்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அவருக்கு தகுதி இருந்ததா? இல்ல, அதை நான் சொல்றேன். இப்ப நீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல நான் ஒன்னு தெளிவு சொல்றேன், எனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, அதனால நான் சட்டமன்றத்துல இதை நிரூபிப்பேன்னு ஒரு கட்சியோட கூட்டணி இல்லாம சென்றிருந்தால் ஆளுநர் அழைத்திருக்கலாம். ஆனா ஒரு கட்சியை கூட்டணி அழைத்து கொண்டு மற்ற கட்சியோட கூட்டணி இருக்குதா இல்லையான்னு தெரியாம நீங்க எண்ணிக்கையை கொண்டு போகும்போதுதான் ஆளுநர் என்ன எண்ணுகிறார் என்றால், நீங்க வெளியிலேயே உங்களது ஆதரவை நீங்கள் தெரிவிப்பதற்கு இவ்வளவு திணறுகிறீர்கள் என்றால், நான் பொதுவா அதுக்காக நான் கூப்பிட முடியாது, கூப்பிட்டுட்டு அங்க வந்து முழுவதுமாக உங்களுக்கு அந்த எண்ணிக்கை உங்களால் நிரூபிக்க முடியாது என்பதுதான் ஆளுநரோட வாதம். நான் கேட்கிறேன், நீங்க வந்து இவ்வளவு சொல்லுகின்ற கட்சிகள், ஆளுநரை குறை சொல்லுகின்ற கட்சிகள் இன்னைக்கு திருமா உட்பட இவ்வளவு காலதாமதமாக்குகிறார்கள். அக்கறை இருந்தா அவங்க கொடுத்துட்டு போகட்டும். அதனால ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் செயலாற்ற முடியும். பிரபலமான நிகழ்வுகளுக்கு எதிராக ஏற்ப அவர் செயலாற்ற முடியாது என்பதும் மிக தெளிவாக எண்ணிக்கை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஒரே ஒரு அரசியல் நிகழ்வை தான் நான் இங்க நிரூபிக்க இங்க மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். வெளியிலேயே நீங்கள் நிரூபிக்க இவ்வளவு திணறுகிறீர்கள் என்றால் எப்படி நீங்க புளோர்ல நீங்க நிரூபிப்பீங்க அப்படின்ற எண்ணம், சந்தேகம் ஆளுநருக்கு வருவது இயல்பு என்பதா எனது கருத்து. டாக்டர், இப்போ அவங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற கிளைமை வைத்து கூட்டணி கட்சிகளுடைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்காம எங்களை ஆட்சி அமைக்க அழைங்கன்னு கோரி இருந்தால் ஆளுநர் அழைத்திருப்பார்னு நீங்க சொல்றீங்க. வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் என்ன முடிவு பண்ணுவான்னு தெரியல, அப்படி இருந்தா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க யாரோட, எனக்கு இது மாதிரி 2-3 கட்சிகள் எனக்கு துணை நிற்க வாய்ப்பு இருக்கிறது, இன்னைக்கு நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா ஓகே. ஆனா ஒரு கட்சியோட ஆதரவு உங்களால பெற முடிகின்ற பொழுது, ஒரு எண்ணிக்கை கூட்ட முடியும் பொழுது, ஏன் மற்ற கட்சிகளின் நீங்கள் ஆதரவு தருவார்கள் என்று கட்சிகளின் எண்ணிக்கையை ஏன் கூட்ட முடியவில்லை, நான் 2-3 வாய்ப்புகள் கொடுத்த பின்பும் அப்படின்ற தெளிவா ஆளுநருக்கு சொல்லுகின்ற உரிமை இருக்கிறது அல்லவா? டாக்டர், இதுல உடைத்து பேசினால் ஒரு கட்சி கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கட்சி கூட்டணி தான் மத்திய அரசை உறுத்துகிறது. இன் எக்ஸ்டென்ஷன் ஆளுநருடைய முட்டுக்கட்டைக்கு காங்கிரஸோட அவங்க வர்றாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்னு நம்ம சொல்றோம், இவங்க என்ன காங்கிரஸுக்கு அதிகாரம் கொடுக்கறாங்கிறதுனால தான் இந்த முட்டுக்கட்டைன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதை மறுக்க முடியும்? அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொல்லலாம், அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லலையே. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கூட்டணி ஆட்சி என்று நீங்க போகும்பொழுது அப்ப மற்ற கூட்டணி எங்கன்னு தானே கேட்பாங்க. பட் அரசியலமைப்பு சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணிருக்கிற சுப்ரீம் கோர்ட்ஸோட தீர்ப்புகள் எல்லாம் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ல நிரூபிங்கன்னு தானே சொல்லியிருக்கு. அத ஹெட் கவுண்ட் சொல்லக்கூடிய இடம் ஆளுநர் மாளிகை இல்லைன்னு சேர்த்து சொல்லியிருக்கு இல்லையா? இல்ல, நான் திருப்பி சொல்றேன். ஆளுநர் வந்து ஆரம்பத்துல முடிவெடுக்கின்ற தன்மையில் இருக்கிறார். அதனால ஆளுநரோட முடிவுல நாங்க தலையிட முடியாது என்றும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கிறது. ஒட்டுமொத்தமா அது பொம்மை அவர்களின் தீர்ப்பா இருக்கட்டும், ராஜேந்திரன் அவர்களோட தீர்ப்பா இருக்கட்டும், எல்லா மகாராஷ்டிராவோட தீர்ப்பா இருக்கட்டும், எல்லா தீர்ப்போட ஒட்டுமொத்த கருத்து நியாயம் என்ன என்றால் ஒரு நிலையான ஆட்சி அங்க அமையணும் அப்படின்றதும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். ஆக முதலிலேயே நிலையான ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அதை கூப்பிட முடியாது என்பது ஆளுநரின் நிலைப்பாடு, அது நியாயமான நிலைப்பாடு என்பது எனது கருத்து. பட் இப்போ திரு எடியூரப்பாவுக்கு நம்பர்ஸ் இல்ல, கூட்டணியா நம்பர்ஸ் இல்ல, அவருக்கு எப்படி ஆளுநர் முதல் வாய்ப்பை கொடுத்தார்? எடியூரப்பாவுக்கு கொடுத்த வாய்ப்பு விஜய்க்கு மறுக்கப்படுவது ஏன்? இல்ல, அதுக்குதான் நான் சொல்றேன். அதாவது எடியூரப்பா கூப்பிடும் பொழுது அதுல வந்து உடனே அவங்களால முடியல, அப்புறம் திருப்பி எதிர்கட்சிகள் அவர்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சார்கள்.
இது எல்லாவற்றையும் இன்ஃபரன்ஸ் வச்சுதான் ஆளுநர் முடிவு செய்வார். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், ஆளுநர் வந்து இதை மறுத்துவிட்டு இன்னொரு அமைப்பையோ இன்னொரு கூட்டணியோ இல்ல இன்னொரு கட்சியோ அழைத்திருந்தா அது தவறு, சட்ட ரீதியாகவும் அது கண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா ஆரம்பத்திலேயே ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டு ஆளுநருக்கு நம்பிக்கை இல்லை, அது மட்டும் இல்ல அவர் பல வாய்ப்புகளை கொடுத்த பின்பும், அது மட்டும் இல்ல இன்னொன்று இடையில ஒரு தவறு நடந்திருக்கிறது. சகோதரர் தினகரன் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்னோட கூட்டணி வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவர்கள் தாக்கல் செய்திருந்தது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கிறது என்ற ஒண்ணு. எல்லா அரசியலமைப்பு சட்டமும் நீதிமன்ற தீர்ப்புகள் கூட ஆளுநர் குதிரை பேரத்தை சந்தேகித்தால் ஆளுநர் தனது முடிவுக்கு ஏற்பட்ட முடிவை எடுக்கலாம் என்றும் சட்டம் சொல்கிறது. அதுல என்ன சொல்லுது? இப்ப இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, தினகரன் அதை சொல்லியிருக்கிறாரு, ஆளுநரால என்ன செய்ய முடியும்? இப்போ ஆளுநர் ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா ஆளுநர் எச்சரிக்கையாக இருக்க முடியும். பட் என்ன ஒரு இன்ஃபரன்ஸ் வருதுன்னா டாக்டர், ஆளுநருடைய தாமதமே குதிரை பேரத்துக்கு வழிவகுக்குது. ஆளுநர் தாமதம் இல்ல, ஆளுநர் ஃப்ளோர் டெஸ்ட் கொடுத்தாலும் அதுவும் குதிரை பேரத்துக்கு தான் வழிவகுக்கும். பட் அதை தடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் அவர்கிட்ட இருக்கு? இல்லையா, அதுதான் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் ஒரு கட்சியில வந்து ஆதரவு கடிதம் வாங்குறீங்க, இன்னும் 2 கட்சியோட ஆதரவு கடிதம் வாங்கிட்டீங்க, அப்ப இன்னொரு கட்சியோட ஆதரவு கடிதம் கேளுங்கிறது எப்படி தப்பாக முடியும்? என்னோட இன்னபிலிட்டியை ஆளுநரோட இன்னபிலிட்டின்னு எப்படி நான் எடுத்துக்கொள்ள முடியும்ன்றதான் எனது கருத்து. டாக்டர், இன்னைக்கு விசிகாவுடைய ஆதரவு கடிதத்தையும் கொடுத்துட்டாருன்னா ஆளுநர் has no choice but to swearing in Mr. Vijay as chief minister நீங்க ஏற்பீங்களா? இல்ல இன்னும் அக்கன்னா இருக்கா? இல்ல, அது அவரை நம்ம எண்ணிக்கை வந்துட்டா ஆளுநர் கூப்பிட்டுதான் ஆகும், நிச்சயமா கூப்பிடுவாரு. அதுல அவருக்கு என்ன மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே, பட் அது நீங்க மறுக்கிறீங்களா திட்டவட்டமா? காங்கிரஸ் அவர் உள்ளடக்கினதுனால தான் அவருக்கு இந்த நெருக்கடி அப்படிங்கறத. இல்ல, அது அரசியலா நான் பார்க்கல, அரசியலமைப்பு சட்டமா நான் பாக்குறேன். பட் இது அரசியல் இல்லாம இருக்கா? இப்ப ஆளுநர்களுக்கு பொலிட்டிக்கல் பாசஸ் இருக்கிறாங்க, உள்துறை இருக்கிறது. சோ அந்த தலையீடோ பிரெஃபரன்சஸோ நீங்க இருந்தபோது தெரிவிக்கப்பட்டது இல்லையா? அது ஒரு ஓபன் சீக்ரெட்டா பார்க்கப்படுது. இல்ல 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 இல்ல, எங்களுக்கு எல்லாம் சுதந்திரமாக செயலாற்றுவதற்கு தான் எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு ரீதியாக தான் எல்லாரும் செயல்பட்டோம். அதனால இதுல எங்கேயும் அரசியல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றதான் எனது மிக அழுத்தமான கருத்து. இப்ப திமுக அதிமுக கூடினா தட் இஸ் ஆல்சோ a possibilityன்னு ஆளுநர் ஒரு பேட்டியில சொல்றாரு. அத நீங்க அரசியல் லேயர்லயும் இருக்கிறவங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க எப்படி பாப்பீங்க? இல்ல, அது ஆப்ஷனா சொல்லியிருப்பாரு, அதுதான் ஆப்ஷன் இல்ல. அவரு அது ஒரு ஃபார்முலேஷன். எஸ், ஐ அக்ரி. பட் நீங்க பாஜகலயும் இருக்கிறீங்க, திமுக அதிமுக ஒண்ணு கூடினா நீங்க எப்படி பாப்பீங்க? அத பத்தி உங்க பார்வை என்ன? இல்ல, நான் ஆரோக்கியமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா மக்கள் விஜய்க்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு வாழ்த்து சொல்வதிலும் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ எனக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க வெற்றியின் கோட்டை தொட்டாதான் கப்பு கிடைக்குமே தவிர பக்கத்துல எனக்கு உடனே கப்பு கொடுங்கன்னு கேட்டா அதில் மாறுபட்ட கருத்து இருக்கும் என்பதை நான் தெளிவாக இங்கே வலியுறுத்துகிறேன். கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு பாக்குறோம், ஆளுநர் எப்ப கப்பு கொடுப்பாருங்கிறத நம்ம பாக்குறோம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் தமிழிசை. அது வரைக்கும் நம்ம கப்புன்னு இருக்க வேண்டியதான், கம்முன்னு இருக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட வார்த்தை விளையாட்ட நான் செஞ்சிருக்கலாமா? ஐ எம் வெரி சாரி. நன்றி. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அதுல நீங்க ஒரு வல்லுனர். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.